சார், இப்போ வாகை மலர் வச்சிருக்கனால தமிழீழத்தை நோக்கின அரசியலை தான் விஜய் முன்னெடுப்பாரா, இல்லை இந்த மாதிரி திராவிட அரசியலில்? தமிழக வெற்றிக் கழக கொடி குறித்து எழுந்த புகாருக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்துள்ளார். அரசியல் எல்லாம் வச்சிருந்தது. அதே மாதிரி அந்த கொடியில வச்சிருக்க மலர் அது வாகை மலர் இல்ல, தூங்கு மூஞ்சி மலர் அப்படின்னு ஒரு விமர்சனம். உனக்கு தூங்கு மூஞ்சி இருக்கு, தூங்காம முழிச்சுக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு என்ன பிரச்சனை தம்பி? எங்களுடைய மரபு யானை படை வச்சு போர்ல வென்று வாகை மலரை சூடுவது, வெற்றி வாகை சூடுவது. நீ புறநானூறு படி, அது தெரியும். அதுல அவர் வச்சிருக்காரு. உனக்கு என்ன பிரச்சனை? அவன் கொடியா, அவன் பிரச்சனை, உனக்கு என்ன பிரச்சனை? சார், இப்போ வாகை மலர் வச்சிருக்கனால தமிழீழத்தை நோக்கின அரசியலை தான் விஜய் முன்னெடுப்பாரா, இல்லை இந்த மாதிரி திராவிட அரசியலில் நோக்கி சார்ந்து நகரும்? தம்பி எடுக்கலைன்னா அண்ணன் எடுக்கிறேன். இப்போ உங்களுக்கு தமிழீழத்தை நோக்கி ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம், அண்ணன் எடுக்கிறேன். அது ஒன்றும் இல்லையே. விஜய் தமிழீழ அரசியல், தமிழீழ விடுதலைக்கான அரசியல் எனக்கு நேர்ந்து விட்டுருக்கா? எனக்கு பட்டா போட்டு கொடுத்துருக்கா? இல்லை, நீங்கள் பேசுங்க, நீங்கள் பேசுங்க. நீங்கள் தான் சொல்றீங்களே கோடி கோடியா காசு வருது, அதனால சீமான் ஆதரிச்சு பேசுறாருன்னு. எனக்கு வருதுன்னு தெரியுதுல. ப்ளீஸ் நீங்களும் ஆதரிச்சு பேசுங்க. உங்களுக்கு கேஸ் வருதா இல்ல கேஸ்? விஜய் நோக்கி தம்பி, விஜய் தமிழ்ல போர்க்கள காட்சிகளை ஒரு பாடல்ல வச்சிருக்காரு. கட்சியின் கொடியில போர்க்காலத்துல பங்கேற்ற யானை வாகை மலர், போர்க்களத்துல பயன்படுத்துற வாகை மலர். இது தொடர்ந்து தமிழர்களுடைய பண்பாடு படி வைக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் வரவேற்க தமிழருடைய பண்பாட்டு மீட்சி தானங்க நமக்கு தேவைப்படுது. பண்பாட்டு மரபுப்படி ஒரு கொடியை வடிவமைக்கிறத நீங்க பாராட்டணும். இங்க பாருங்க, எங்களுடைய பாட்டன்கள், எங்களுடைய மூதாதைகள் மாப்போசிலிருந்து சீப்பாயத்திலிருந்து எல்லாம் அலைமாகடன் நிலம் வானில் உன் அணி மாளிகை ரதமே அவை ஏறிடும் விதமே உமது அதிகாரம் நிறுவாய் என்று எங்களுடைய புரட்சி பாவலர் எங்க தாத்தா பாடின பாட்டுக்கேற்ப இங்க பாருங்க, தரை, மண், விண், கடல் எல்லாவற்றிலையும் உன் அதிகாரத்தை நிறுவனான். அது மாதிரி ஒரு கொடியை வடிவமைச்சான். ஆகாயம், மண், கடல் எல்லாத்தையும். அதுதான் நாங்கள் தமிழ்நாட்டு கொடியாக வச்சுருக்கோம். அன்னைக்கு ஐயா காமராஜர்லாம் இருக்கும்போது, முதலமைச்சராக இருக்கும்போது இதே மாநகராட்சி கட்ட ரிப்பன் மாளிகையில் அந்த கொடி பறக்க விடப்பட்டது. இன்னைக்கு நாங்கள் அந்த கொடியை அப்படி தூக்கி பிடிக்கும்போது திராவிடர்கள் கொடியை ஏற்ற விடுறதில்லை. எங்கள் மேலே வழக்கு, எண்ணற்ற வழக்கு. தமிழ்நாட்டு கொடி அது என்ன கொடி? சேரனுடைய வில்லம்பு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.